Hello, welcome back to my channel. Today we will talk about daily incremental progress. நமக்கு நிறைய ஆசை இருக்கும், பெரிய சேஞ்ச் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரணும், ஹியூஜ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வரணும், பெரிய கோல் கொண்டு வரணும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு எல்லாம். ஆனால் நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட் மேபி வெரி லோ, ஆர் வி மேபி ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜீரோ, ஒன்று எல்லாத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த பெரிய கோல் யோசிக்கும்போது வி வில் ஃபீல் லைக் இதுக்கான எஃபர்ட், இதுக்கான டைம், இதுக்கு வேண்டின ரிசோர்ஸஸ் இதெல்லாம் எதுவுமே நம்மக்கிட்ட இல்லை, இது சேஸ் பண்ணுறது சாத்தியம் இல்லை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா வி வில் திங்க் தட் ஓகே, ஒரு பர்ஃபெக்ட் டைம் வந்த பிறகு வி வில் ஸ்டார்ட் இட், ஒரு பர்ஃபெக்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டார்ட் பண்ணுவோம், எல்லாம் ரெடி பண்ண பிறகு ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்படி நினைக்கிறதுலே டைம் தள்ளி போயிட்டே இருக்கும். வி வில் நெவர் கெட் அரவுண்ட் டு ஆக்சுவலி ஸ்டார்டிங் இட். அதே நம்ம ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்குன்னா ஆஃபன் இட் இஸ் பிகாஸ் வி ஃபீல் லைக் இட் இஸ் ஹியூஜ், இது ரொம்ப ரொம்ப பெருசாக, என்னாலே ஈஸியாக சாத்தியம் இல்லை, அவ்வளோ ஈஸியாக சாத்தியம் கிடையாது, அண்ட் ஈவன் இஃப் ஐ ட்ரை ஐ எம் நாட் கோயிங் டு சக்சீட் அப்படின்னு ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு ஃபியர் இருக்கிறதுனால கூட நம்ம இப்படி தள்ளி வச்சுட்டே இருக்கலாம். அண்ட் வென் வி ஆர் கீப்பிங் ஆன் புஷிங் திங்ஸ் லைக் திஸ், நமக்கு என்ன ஆகும்னா வி வில் நெவர் கெட் ஸ்டார்டட் அண்ட் இந்த கோல் போக போக அண்ட் த மோர் வி புஷ் இட் த மோர் இட் சீம்ஸ் இம்பாசிபிள். ஒரு காலம் நடக்காத மாதிரி தள்ளி போயிட்டு இருக்கும். எல்லோரும் ஜனவரி 1 நியூ இயர் ரெசல்யூஷன் மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு பட் வி ஃபைனலி நெவர் எண்ட் அப் டூயிங் இட். ஏனென்றால் இந்த மாதிரி நமக்கு ஒரு பிளான் இல்லாமல் இல்லை ஒரு பொட்டென்ஷியல் பாத் இல்லாமல் இருக்கிறதுனால வி மே நாட் பி ஏபிள் டு டூ இட். ஸோ இதுக்கு தான் டெய்லி இன்க்ரிமெண்டல் ப்ரோக்ரஸ்ங்கிற ஒரு மாடல் வி கேன் ட்ரை. இதுக்கு வி டோன்ட் நீட் ஹியூஜ் ரிசோர்ஸஸ், ஒரு பெரிய டைம் தேவையில்லை, ஒரு பெரிய எஃபர்ட் தேவையில்லை. நம்மளோட சுச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் சரி, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எவ்வளோ நெகட்டிவாக இருந்தாலும் சரி, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க யாரும் சப்போர்ட் பண்ணலைனாலும் சரி, நமக்கு இருக்கிற என்வாயன்மெண்ட் சரியில்லைனாலும் சரி, நம்மளோட டைமிங் கரெக்டாக இல்லைனா கூட, அண்ட் ஈவன் இஃப் வி ஆர் நாட் ஏபிள் டு ஆக்சுவலி மேக் எனி சேஞ்ச் லைக் டிராஸ்டிக் சேஞ்ச் நம்ம லைஃப்பில் அப்படி பண்ண முடியலனா கூட இந்த மாதிரி டெய்லி இன்க்ரிமெண்டல் ப்ரோக்ரஸ்ங்கிற முறையில் வி கேன் மேக் ஹியூஜ் சேஞ்சஸ். இதுக்கு அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் லுக்கிங் அட் அ லார்ஜ் டாஸ்க், ஒரு பெரிய டாஸ்க்குன்னு நினைக்காம எவ்ரிடே ஒரு சின்ன ப்ரோக்ரஸ் கோல், லைக் ஒரு ஃபுல் டாபிக் மொத்தமாக படித்து முடிக்க முடியலைன்னா ஒரு பேராகிராஃப் ஐ வில் லேர்ன் திஸ் அப்படின்னு நினைக்கலாம். ஒரு பெரிய ஃபுல் பேப்பர் எழுதி முடிக்கலைன்னா இன்றைக்கி ஒரு பேராகிராஃப் நான் எழுதி முடிப்பேன் அப்படின்னு நினைக்கலாம். ஒரு ஃபுல் ஹெல்தி டயட்டுக்கு நம்மளால் மாற முடியல அப்படி இருந்தால் கூட இன்றைக்கி ஒரு மீலில் ஐ வில் ஆட் சம்திங் ஒன் ஹெல்தி ஐட்டம் அப்படின்னு நினைக்கலாம். நாளைக்கு செகண்ட் மீலில் கூட வில் ஆட் சம் ஹெல்தி ஐட்டம். நாளான்னைக்கு 3 meals we will add one healthy item each, and நாளான்னைக்கு maybe we will try to make it substitute one unhealthy thing with the healthy thing. இந்த மாதிரி டெய்லி கொஞ்சம் ப்ரோக்ரஸ். ஸோ எவ்ரிடே யூ செட் ஒன் மைக்ரோ கோல், சின்ன கோல், அட்டெய்னபிள் கோல். லைக் ஃபுல் ஃபிட்டாக ஒர்க் அவுட் பண்ணணும்னு இல்லைன்னா கூட 20 minutes ஐ வில் மூவ் அரவுண்ட். டெய்லி எனக்கு 1000 ஸ்டெப்பு தான் வருதுன்னா டுடே ஐ ட்ரை ஃபார் 1500 steps. இந்த மாதிரி சம் ஸ்மால் இன்க்ரிமெண்டல் கோல் இது வச்சு அந்த நாள் அந்த கோல் நம்ம பண்ணோம்னா வி ஆர் ஸ்டில் ப்ரோக்ரெஸிங். அப்போ ஒன்றும் இல்லாததுலேருந்து வி ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் சம்திங். அப்போ இருக்கிற சுச்சுவேஷனை நம்ம டிராஸ்டிக்காக மாற்ற தேவையில்லை. லைக் நம்மளோட ஸ்லீப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படி இருந்திங்கன்னா டெய்லி 1 hour முன்னாடி போய் தூங்குறது கஷ்டமாக இருக்கலாம், பட் 10 minutes முன்னாடி நம்ம தூங்கலாம் இல்லை, அதுக்கு அந்த கஷ்டம் இருக்காது. இந்த மாதிரி வி ஹாவ் டு ஸ்லோலி சேஞ்ச் அவர் ஹேபிட்ஸ், ஸ்லோலி சேஞ்ச் திங்ஸ் பட் வித் டெய்லி ப்ரோக்ரஸ். டெய்லி சின்ன 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 ஐட்ரேஷன்ஸ், வி டோன்ட் ஹேவ் டு டூ எனி திங் லார்ஜ், சின்ன இன்க்ரிமெண்டல் ப்ரோக்ரஸ் போதும். இதுக்கு யூ மைட் ஹவ் ஹர்ட் அபவுட் திஸ் 1% ரூல். 1% ரூல் அப்படின்னா ஒரு நாளில் வாட் எவர் இட் இஸ் தட் யூ ஒர்க்கிங் டுவர்ட்ஸ், ஒரே ஒரு பர்சன் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணாலே போதும். இஃப் யூ ஆர் இம்ப்ரூவிங் 1% இன் 1 year யூ வில் பி 37 times பெட்டர் அப்படின்னு அந்த ரூல் சொல்லுது. அப்போ 37 மடங்கு, 37 times உங்களோட வாட் எவர் இஸ் உங்களோட ப்ரோக்ரஸில் இம்ப்ரூவ்மெண்ட் வரும். இட் ஜஸ்ட் 1% இம்ப்ரூவ்மெண்ட் எவ்ரிடே. அப்போது ஒரே ஒரு பர்சன்டேஜ் இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது கஷ்டம் இல்லை. தட் இஸ் சம்திங் வி கேன் ஈஸிலி அட்டைன். 24 hours இருக்கு இல்லைங்களா, அதில் எங்கேயாவது கொஞ்சோன்னு டைம் கண்டுபிடிச்சி, கொஞ்சோன்னு நம்மளோட பிஹேவியர் அட்ஜஸ்ட் பண்ணி, கொஞ்சம் நம்ம எஃபர்ட் எடுத்து, கொஞ்சம் வில் பவர் அப்ளை பண்ணாலே 1% நமக்கு இம்ப்ரூவ் பண்ண முடியும். அந்த நெக்ஸ்ட் டே another 1%. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வி வில் பி ஏபிள் டு ஆக்சுவலி மேக் ஹியூஜ் சேஞ்சஸ். 37 மடங்குங்கிறது இட் இஸ் ஹியூஜ் இல்லைங்களா. நம்ம இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட் இயர் இந்த நாளில் இமேஜின் 37 times பீயிங் 37 times பெட்டர் அட் சம்திங். ட்வைஸ் பெட்டராக இருக்கிறதே பெரிய விஷயம். அப்போ இவ்வளோ பெருசுன்னு யோசிச்சு பாருங்களேன். அப்போ இட் இஸ் பாசிபிள் வித் ஜஸ்ட் 1% இன்க்ரிமெண்டல் இம்ப்ரூவ்மெண்ட் எவ்ரி சிங்கிள் டே. ஸோ இது நம்ம ட்ராக் பண்ணுறதுக்கு we can create something called a progress notebook. அப்போ ஒரு ஃபுல் நோட் புக்காக வச்சு பேப்பர் பென்னால் எழுத விருப்பம் இல்லைன்னா
ஒரு ஆப் மாதிரி நோட்ஸ் அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆப்பில் ஃபோனில் வச்சுட்டு கூட யூ கேன் ட்ரை திஸ். அது என்னென்னா அன்றைக்கி என்ன ப்ரோக்ரஸ் பண்ணிட்டீங்கிறது மட்டும் அதில் டேட்டு இந்த நாளில் ஐ டிட் திஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இதர் யூ கேன் டூ இட் எவ்ரி டே அண்ட் ஆர் யூ கேன் டூ இட் எவ்ரி வீக். வீக்கெண்டில் வந்து இன்றைக்கி 5 days ஸ்ட்ரெயிட்டாக நான் ஹெல்த்தியாக சாப்பிட்டேன், ஆர் லைக் எவ்ரி டே நான் வென்ட் டு ஸ்லீப் அட் ரெகுலர் பெட் டைம். அப்படி வாட் எவர் இட் இஸ் தட் உங்கள் கோல் என்னமோ அதுக்கேற்ற மாதிரி யுவர் ப்ரோக்ரஸ் யூ கேன் நோட் டவுன். ஸோ வாட் டஸ் திஸ் டூ? அப்போ நமக்கு வந்து வி வில் ஃபீல் மோட்டிவேட்டட். நம்ம பெரிய ஒரு கோல், அந்த அளவுக்கு பெரிய ஒரு கோல், அதோட ஃபைனல் பற்றி நினைக்கும் போதே இன்ஸ்டெட் ஆஃப் ஃபீலிங் டீமோட்டிவேட்டட் ஒரு டிப்ரெஸ்ட், வி கேன் ஃபீல் லைக் ஓகே, நான் வந்து சரியான பாதையில் போயிட்டு இருக்கேன், எனக்கு இது முடியும், என்னால் முடியாத விஷயம் இல்லை, அண்ட் ஐ வில் ட்ரை அண்ட் ஐ எம் ஆன் த ரைட் பாத். எனக்கு கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் சரி, ஐ எம் மேக்கிங் ப்ரோக்ரஸ். நான் வந்து ஸ்டார்டிங் இருந்த இடத்துல இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக ஐ எம் மூவிங் டுவர்ட்ஸ் திஸ் கோல் அப்படின்னு வி வில் ஃபீல் பெட்டர். லோ ப்ரோக்ரஸாக இருந்தாலும் ப்ரோக்ரஸ் இஸ் ப்ரோக்ரஸ். இன்ஸ்டெட் ஆஃப் சேசிங் பர்ஃபெக்ஷன், எல்லாம் பர்ஃபெக்டான பிறகு நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்னு நினைக்கிறத விட, நான் ஒரு பர்ஃபெக்டான முறையில் மட்டும்தான் இது பண்ணுவேன்னு நினைக்கிறத விட, டெய்லி நான் ப்ரோக்ரஸ் பண்ணுறேன், ஐ மூவிங் டுவர்ட்ஸ் திஸ், தட் இட் செல்ஃப் இஸ் ஹியூஜ். அண்ட் வென் வி ஆர் ட்ராக்கிங் ப்ரோக்ரஸ் அண்ட் சேசிங் ப்ரோக்ரஸ், பர்ஃபெக்ஷனுங்கிறதும் அதெல்லாம் தன்னாகவே வந்து சேர்ந்துடும். எவென்ச்சுவலி இட் வில் கம். பட் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட், கொஞ்சம் கொஞ்சம் ப்ரோக்ரஸ், அண்ட் வென் வி ஆர் ட்ராக்கிங் இட் வி கேன் ரிவார்ட் இட் ஆல்சோ. கன்சிஸ்டண்ட்டாக கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ப்ரோக்ரஸ் கொண்டு வரது வி கேன் ரிவார்ட் இட். Now the key to this entire thing is consistency. இது டெய்லியும் சின்ன ப்ரோக்ரஸ் தான் நம்ம பண்ணுறோம், அது நம்ம டெய்லி பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு நாள் கூட விடாமல் மேக்ஸிமம் எல்லா நாளுமே we have to be sure that we are working hard and we are making at least some progress towards this. கொஞ்சமாவது நம்ம ப்ரோக்ரஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அப்போது even if it is a small thing, we are pushing ourselves, we are doing something better அப்படி வரும்போது that means that yes, அந்த ஒரு சிஸ்டமேட்டிக் எஃபர்ட் அதுதே நமக்கு வந்து இட் வில் கிவ் அஸ் டிசிப்ளின், இட் வில் கிவ் அஸ் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அண்ட் ட்ரஸ்ட் இன் அவர் செல்ஸ். நமக்கு நம்ம மேலே ஒரு ட்ரஸ்ட் வந்துடும். டெய்லி நம்ம இவ்வளோ பண்ணோமே, கன்சிஸ்டண்ட்டாக பண்ணோமேனு, தட் வில் ஈவன் மேக் இட் ஈஸியர் ஃபார் அஸ் டு புஷ் லார்ஜர் கோல்ஸ். பெரிய கோல் சேஸ் பண்ணி போகிறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். பிகாஸ் வி ஆர் யூஸ் டு கன்சிஸ்டன்ட்லி பர்ஃபார்மிங். அந்த கன்சிஸ்டன்ஸ் தான் முக்கியம். எவ்ரிடே புட் இன் தட் எஃபர்ட், எவ்ரிடே கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட். Now when it comes to every day, so naturally 365 days a year ஒரே மாதிரி இருக்காது. சம் சிச்சுவேஷன் சர்க்கம்ஸ்டான்சஸ்னால ஒரு நாள் நம்ம மிஸ் பண்ணலாம். ஒரு நாள் மிஸ் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, அடுத்த நாள் யூ பிக் இட் அப் அண்ட் டூ இட், மேக்கப் ஃபார் இட். நம்ம மிஸ் பண்ண நாளைக்கு நெக்ஸ்ட் டே யூ மேக்கப் ஃபார் இட். திங் இஸ் தட் 2 நாள் தொடர்ச்சியாக மிஸ் பண்ணாதீங்க. ஒரு நாள் மிஸ் பண்ண ரிக்கவர் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் 2 நாள் மிஸ் பண்ணால் 3வது நாள் ரிக்கவர் பண்ணுறது இட் பிகம்ஸ் டபுளி ஹார்ட். ஸோ ஒரு நாள் நம்ம மிஸ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் டே, ஈவன் இஃப் பெரிய ப்ரோக்ரஸ் பண்ண முடியலைன்னா கூட அட்லீஸ்ட் 5 minutes அளவுக்காவது யூ மேக் அன் எஃபர்ட், ஸோ தட் அந்த மொமெண்டம் ஃபுல்லாக நமக்கு லூஸ் ஆகாமல் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எவ்ரிடே அட்லீஸ்ட் சம் ப்ரோக்ரஸ், ஈவன் இஃப் ரொம்ப ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷனில் இருக்கிற டேயில் கூட அட்லீஸ்ட் ஒரு 2 minutes எஃபர்ட், ஒரு 3 minutes எஃபர்ட் எடுத்துக்கலாம். அதுவுமே பத்தாத சுச்சுவேஷனில் ஈவன் இஃப் யூர் கம்ப்ளீட்லி மிஸ்ஸிங் அ டே, நெக்ஸ்ட் டே யூ மேக் அட்லீஸ்ட் சம் ப்ரோக்ரஸ், so that momentum is not lost, and then we can continue with it. Now the important thing to remember is this is also நம்ம கொஞ்சம் செல்ஃப் கம்பேஷனோட, நம்ம கொஞ்சம் நம்மளே வந்து we are trying to be kind to ourselves. நம்மளால வந்து எப்போவுமே பர்ஃபெக்டாக இருக்க முடியாது, எப்போவும் பர்ஃபெக்டாக இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. we don't have to be perfect at all times, we just have to improve. அதுதான் நம்மளோட மெயின் கோல். ஸோ வி கேன் ப்ராக்டிஸ் தட் செல்ஃப் கம்பேஷன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இன்றைக்கி ப்ரோக்ரஸ் பண்ணேன், நாளைக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ப்ரோக்ரஸ் பண்ணேன், ஐ எம் மூவிங் ஃபார்வர்ட், ஐ எம் பீயிங் கைண்ட் டு மை செல்ஃப். என்னோடய சிச்சுவேஷனல் அவேர்னஸோடு என்னால் முடிஞ்சது, என்னோட அன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் எனக்கு என்ன பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு நான் ப்ரோக்ரஸ் பண்ணிட்டேன். இந்த ஒரு செல்ஃப் கம்பேஷன் அண்ட் கைண்ட்னஸ், கிரேஸ் கூட வரும். ஸோ வி ஆர் பேலன்சிங் தட் அம்பிஷன், நமக்கு இருக்கிற பெரிய அம்பிஷனை வி ஆர் ஆல்சோ பேலன்சிங் இட் வித் கிரேஸ் அண்ட் கைண்ட்னஸ். ஸோ அன்றைக்கி என்னென்ன பண்ண முடியுதோ வி ஆர் ஸ்டில் மூவிங் ஃபார்வர்ட், பட் ஒன்லி அட் அவர் ஓன் பேஸ். நம்ம வேறு யாருக்கிட்ட நம்ம கம்பேர் பண்ண போகிறதில்லை, வி ஆர் ஒன்லி கம்பேரிங் வித் அவர் செல்ஃப். நம்மளே எவ்வளோ நம்ம முன்னாடி எடுத்துகிட்டு போகலாம், ஹவு கேன் வி இம்ப்ரூவ் அப்பான் வாட் வி யூஸ் டு பி, அதுதான் நம்ம பார்க்குறோம். அண்ட் வித் தட் எவ்ரிடே ஸ்மால் சஸ்டெயின்ட் எஃபர்ட்ஸ், இதுவே போதும் டு மேக் அ ஹியூஜ் இம்பேக்ட். நம்ம கோயிங் ஃபார்வர்ட் அதை தான் நமக்கு every single day, even if you cannot make huge changes, if you can make a small change, that will add up. Eventually அது நமக்கு கை கொடுக்க தான் செய்யும். இந்த மாதிரி with a huge goal that you have in mind, you can get started today. ஒரு சின்ன எஃபர்ட் எனக்கு எடுத்துடுங்க, make some progress,
அண்ட் நாளைக்கு ஒரு சின்ன ப்ரோக்ரஸ், மேக் அ மைக்ரோ எஃபர்ட். இன்றைக்கி என்ன பண்ணலான்னு ஒரு சின்ன கோலாக எழுதிட்டு அந்த கோல் இன்றைக்கி அச்சீவ் பண்ணுங்கள். பெரிய பெரிய இது கூட தேவையில்லை. ஒரு ஃபுல் பேப்பர் எழுதுன்ற கோல் தேவையில்லை. ஒரு பேராகிராஃப் எழுதுன்னு வச்சுக்கலாம். ஒரு ஃபுல் சாப்டர் படித்து முடிக்க முடியலைன்னா அதில் ஒரு டாபிக், ஒரு பேஜ் படித்து முடிக்கலாம். ஒரு ஃபுல் ஹெல்தி ஒர்க் அவுட் பண்ண முடியலைன்னா 20 மினிட்ஸ் மூவிங், ஏதோ ஒரு மூமெண்ட், வாக்கிங் ஆர் வாட் எவர் அந்த மாதிரி பண்ணுவேன்னு நினைக்கலாம். ஸ்டெப் கவுண்ட் வந்து 1000 ஸ்டெப் எடுக்கிற இடத்துல 1100 ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். இந்த மாதிரி சம்ஹவ் ஸ்மால் 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 மூமெண்ட்ஸை இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே எவ்ரிடே இட் வில் ஆட் அப். பிஃபோர் வி நோ இட் நமக்கு ஹியூஜ் சேஞ்சஸ் இருக்கும். வித்தின் மந்த்ஸ் வி வில் சி எக்ஸ்ட்ரீம்லி ஹை ப்ரோக்ரஸ் அண்ட் வி வில் பி ஏபிள் டு லைக் நம்மளோட லைஃப் ஸ்டைலே மாறும், நம்மளோட ஐடென்டிட்டியே ஷிஃப்ட் ஆகும். ஓகே, நம்ம இந்த மாதிரிப்பட்ட ஆள், நான் வி ஆர் அ பர்சன் ஹூ வில் டூ திஸ் அப்படின்னு நம்மளோட ஐடென்டிட்டியே ஷிஃப்ட் ஆகும். அண்ட் இதே மாதிரி சின்ன சின்ன ப்ரோக்ரஸ்னாலே வந்து எனி ஹியூஜ் டாஸ்க் பிகம்ஸ் ஈஸி அண்ட் பாசிபிள். நம்மளால நடக்காத விஷயம் அப்படின்னு நம்ம நினச்சதெல்லாம் நம்மளால் நடக்கிற மாதிரி தெரியும். அதுக்கு ஒரு ரைட் டைமுக்காக, ரைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு, ரைட் ரிசோர்ஸஸ்க்கு நம்ம வெயிட் பண்ணி வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இப்போது இருக்கிற டைமில் இருக்கிற ரிசோர்ஸஸ் வச்சு, இருக்கிற சப்போர்ட் வச்சு, நமக்கு இருக்கிற என்ன நம்மளால் முடியுதோ அது பண்ணிக்கலாம். சின்னதாக ஒரு ப்ரோக்ரஸ் பண்ணாலே போதும். இந்த மாதிரி டெய்லி இன்க்ரிமெண்டல் ப்ரோக்ரஸ் இதுதான் வந்து வாழ்க்கையில் பெரிய 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 ஹியூஜ் சக்ஸஸுக்கு வழி கொடுக்கும். எல்லாருமே அப்படி தான் பண்ணுவாங்க. ஈவன் பீப்புள் ஹூ டோன்ட் ஹேவ் மச், ஒன்றுமே இல்லாதவர் எப்படி வந்து பெரிய நிலையில் போகிறாங்கன்னா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எவ்ரிடே தேர் ஒர்க்கிங். எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு உட்காந்துருக்காமல், கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு இருக்காமல், தேர் வர் டூயிங் சம்திங். அது அவங்களால அன்றைக்கி என்ன முடியுதோ அது பண்ணுறாங்க. அந்த ஒரு இது பண்ணுறதுனாலே வந்து அவங்களுக்கு எல்லா காலத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எல்லா காலத்துக்கும் அவங்களுக்கு ப்ரோக்ரஸ் பண்ண முடியுது. ஸோ வாட் எவர் யூ கேன் டூ, இன்றைக்கி அதை பண்ணிவிடுங்க. அண்ட் தட் வில் ஹெல்ப் யூ டுமாரோ. அண்ட் டுமாரோ டூ வாட் எவர் யூ கேன் டுமாரோ. பட் மேக் ஷூர் யூ ஆர் கோயிங் ஃபார்வர்ட். ஏதோ ஒரு மொமெண்டம் க்ரியேட் பண்ணிடுங்க. ஏதோ ஒரு பாசிட்டிவ் ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டே இருங்க. Hope this was of some use to you. Thank you so much for watching. Bye bye.